அனைவருக்கும் ரொட்டின் லைஃப் வித் காமெடி சேனலின் அன்பு வணக்கம். கிருஷ்ணரை நாம் தெய்வமாக வணங்குகிறோம். ஆனால் அந்த தெய்வம் மனிதராக அவதரித்து பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். உண்மையான நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியுள்ளார். கிருஷ்ணர் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதமான கதை இது. இந்த கதையை கேட்டால் மனம் உருகி இறைவன்பால் ஐக்கியமாகும் உணர்வு ஏற்படும். கிருஷ்ணர் வாழ்ந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு வண்ண படங்களுடன் 4 பாகங்கள் கொண்ட தொடர்கதையாக தொடரும். நண்பர்களே, நீங்களும் கிருஷ்ணரின் வாழ்க்கையில் நடந்த இனிமையான நட்பின் கதையை கேட்டு இன்புற்று கிருஷ்ணரின் அருள் பெற வேண்டும். நாம் வீடியோவிற்குள் செல்லலாம். ஒரு ஊரில் சுதாமா என்கிற ஒரு ஏழை பண்டிதர் வாழ்ந்து வந்தார். அவர் பண்டிதராக இருந்து பஜனைகள் செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தார். மேலும் அவர் தினமும் கடவுள் சிந்தனையுடனிருந்து இறைவனை தொழுது எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இதனால் அவர் குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தது. குழந்தைகள் உண்ண உணவு இல்லாமல் பசியால் வாடின. இதை சகித்துக் கொள்ள முடியாமல் சுதாமாவின் மனைவி சுசீலா தங்கள் நண்பர் கிருஷ்ணரிடம் சென்று ஏதாவது உதவி கேளுங்கள் என்று கூறினாள். சுதாமா மனைவியிடம், நான் யாரிடமும் யாசகம் கேட்பதில்லையே, எப்படி என் நண்பனிடம் யாசகம் கேட்பது என்று தயங்கினார். மனைவி சுசீலாவின் வற்புறுத்தலினாலும் உண்ண உணவு இல்லாமல் துன்பப்படும் குழந்தைகளுக்காகவும் கிருஷ்ணரை சந்திக்க ஒத்துக்கொண்டார். பிறகு சுதாமா மனைவியிடம், சுசீலா, கிருஷ்ணர் தின்பண்டங்கள் விரும்பி உண்பவர், அவருக்கு கொடுக்க நம்மிடம் என்னிருக்கிறது என்று கேட்டார். சுதாமாவின் மனைவி, சுவாமி, குழந்தைகளுக்காக பக்கத்து வீட்டிலிருந்து 4 கைப்பிடி அவுல் பொரி தானமாக வாங்கி வந்து வைத்துள்ளேன். அதை நீங்கள் கிருஷ்ணருக்கு கொடுத்து உதவி கேளுங்கள் என்று அவல் பொரியை துணியில் முடிந்து அந்த அவுல் துணி மூட்டையை சுதாமாவிடம் கொடுத்தாள். பிறகு சுதாமா மிகவும் சோர்வாக மதுரா நகரை நோக்கி கலக்கத்தோடு நடந்தார். மதுரா தேசத்து மண்ணில் கால் வைத்ததும் அவரின் சோர்வு நீங்கி மனதில் புதியதெம்பும் உற்சாகமும் வந்தது. மேலும் அந்நகரின் அழகையும் பசுமையையும் வண்ண வர்ணங்களில் ஜொலிக்கும் மாடமாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். மக்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு வாழ்வதையும் கண்டார். மதுரா நகரில் காடு கழனி நிறைந்து கொளித்தது. மக்கள் முகத்தில் சந்தோஷம் நிறைந்து நிம்மதியாக வாழ்வதை கண்டார். பிறகு ஊர் மக்கள் சிலரிடம் அரண்மனைக்கு செல்ல வழி கேட்டார். இதனால் அங்கு கூட்டம் கூடியது. அவர்களில் சிலர் அவரது தோற்றத்தை கண்டு, நம் மதுரா நகரில் இப்படி ஏழையாக யாரும் இல்லையே, இவர் வேறு ஊரிலிருந்து வருகிறார் என்று தெரிந்து அவரிடம், ஐயா, நீங்கள் எதற்கு அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். நான் என் பால்ய நண்பர் கிருஷ்ணரை காண வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட அனைவரும் சிரித்து அவரை கேலி செய்தனர். கிழிந்த உடை, பொலிவில்லாத முகம், பல நாள் பட்டினியால் இருந்ததால் கருத்து வாடிய மேனி, கால்களில் காலணி கூட அணியாமல் இருக்கும் நீ எங்கள் அரசருக்கு நண்பரா என்று கூறி நையப்புடைத்தனர். அவரை கேலி செய்து, நண்பர் என்று எப்படி நீ சொல்கிறாய், அதற்கு என்ன சான்று இருக்கிறது என்று கேட்டனர். சுதாமா கிருஷ்ணரை சந்தித்தாரா, அவர் எப்படி சந்தித்தார் என்ற விவரங்கள் அடுத்த வீடியோவில் 2ஆம் பாகமாக வெளிவரும். கிருஷ்ணரின் வரலாற்றை கேட்டு இன்புற்று அவர் அருளை பெறுவோம். வணக்கம்.